எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் ரிஷபராசி அன்பர்களே, உங்களை இந்த சிறப்பு பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவில 2026 கிட்டத்தட்ட இந்த குரு பெயர்ச்சி நெருங்கக்கூடிய சமயம் தொட்டு 2030 வரை சனி பகவான் லாபச்சனியாக மட்டுமல்ல, வரம் தரும் ஒரு பொற்காலமாக எப்படி அமைகிறார் என்பதை பற்றிய சிறப்பு பதிவு இது. அது மட்டுமல்லாமல் சில விஷயங்களிலே கவனம் எச்சரிக்கையோடு இருக்கும்போது இந்த பணப்புழக்கம் இப்போது இருக்கும். அந்த பணப்புழக்கம் திடீரென்று வாராது வந்த மாமணி போன்ற செல்வங்கள் எல்லாம் கையிலே தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன நெறிமுறைகளை கையாள வேண்டும் என்பதை பற்றியும், இந்த ஆண்டுகள் 2030 வரை இந்த 5 ஆண்டுகளுக்கு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகுகேது பெயர்ச்சியின் அடிப்படையில முக்கியமான விஷயங்களை இந்த பதிவிலே சற்று கூடுதல் விரிவாகவே காண்போம். அன்பு நேயர்களே, ரிஷபராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மேலும் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் இருந்தாலும் அல்லது ராசி ரிஷப லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவிலே இது பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். எனது அன்பு நேயர்களே, இந்த ரிஷப ராசி என்றாலே காலபுருஷ தத்துவத்தினுடைய 2ஆம் இடம். இதற்கான சிம்பல் குறியீடாக ஒரு காளை மாடு இருக்கும். தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கும். உழைப்பின் உன்னதம். ஒன்று எதிர்பார்த்து உழைத்து அது கிடைக்கும் என்று இருக்கும். அது கிடைத்து விட்ட காலம் என்று தான் இது. இந்த எதை எதிர்பார்த்து உழைத்தீர்களோ அது கிடைப்பது உங்களுக்கு உரிய விஷயமாக இருந்தால் வெற்றி. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாக்கு சொல்வாக்கு செல்வாக்காக மாற வேண்டும். பொய் இருக்கக்கூடாது. ஆணவம், கண்மம், மாயை இவையெல்லாம் விட்டு வெளியே வர வேண்டிய காலம். இது ஒரு பொற்காலமாகவே இருக்கும். ஆகினால் கொடுத்த வாக்கை எப்போதும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் ரிஷபராசிக்கு இருக்கும். கொடுக்காத வாக்கையும் உண்மையின் பால் இருந்து வெற்றி பெற வேண்டும் என்று இருக்கும் போது மாபெரும் வெற்றிகளை வரக்கூடிய காலம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வயதிற்கு ஏற்ப இது தந்துவிடும். யார் உங்களிடம் வாக்கு கொடுத்தாலும் அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட சற்று கோபப்படக்கூடிய சூழ்நிலை என்பது இருந்தாலும் கூட அந்த கோபத்தை தணிர்ந்து வெற்றியாய் நீங்கள் அவர்களுக்கும் ஏதோ ஒன்றை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ராசிதான். ஏனென்றால் மற்றவர்கள் மனது புண்படும்படியாக நீங்கள் பேசினீர்கள் என்றால் வரக்கூடிய காலத்துல ஏதேனும் ஒரு சிறு சிறு சிக்கலை செய்து கொள்வதற்கு நீங்களே ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு என்பது அமைந்துவிடும். சனி பகவானுடைய பெயர்ச்சி கடந்த வருடம் 2025 முதலேயே, அதாவது 29/3/2025 முதலே லாபச்சனியாக மாறி தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தருவார். எதிர்பாராத தனலாபத்தை எல்லாம் தருவார். அது மட்டுமல்லாமல் சனி பகவானுடைய பார்வை பலம் உங்களுடைய ராசியிலே 2027 வரை இருக்கும். ஆகையினால வெற்றியை பெற வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமல்ல, சற்று மற்றவர்களுடைய பிரச்சனையில் தலையிடாமல் உங்களுடைய வெற்றியை மட்டும் குறிக்கோளாக வைத்து செயல்படும் போது பெறக்கூடிய வெற்றி தனலாபமாக நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் பலன் தருவதாக அமைந்துவிடும். தேக ஆரோக்கியத்திலே சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உங்களோடு வயதிலே மூத்தவர்களோடு ஏதேனும் பிணக்கு இருந்தால் சற்று கவனம். இது 2027 சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் வருவது வரை மூத்தோர், உங்களோடு வயதிலே மூத்தோர், அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், இவர்கள் உறவாடி கெடுக்கக்கூடிய நிலை என்பது இருக்கும். அது உடன் பிறந்தவர்கள் என்று மட்டுமல்ல, ஒரு வேலை செய்கிறீர்கள் என்றால் சரி, வியாபாரம் என்றாலும் சரி, யாரிடம் நீங்கள் அண்ணா, தம்பி, அக்கா என்று உறவு கொண்டாடுகிறீர்களோ அவர்களிடம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். ரிஷபராசி என்பர்களே, இந்த 2026 முதல் 30 வரையான காலகட்டம் மிகப்பெரிய மாற்றங்களை தரும். வாழ்விலே அடுத்த கட்டத்திற்கான அடித்தளத்தை அமைக்கப் போகும் காலமாக இருக்கும். இந்த 5 ஆண்டு கால முக்கிய கிரக பெயர்ச்சிகளை பற்றி இதிலே பார்ப்போம். 2027 வரை சனி பகவான் 11ஆம் இடத்தில் தான் சஞ்சரிப்பார். மூத்த சகோதரர் வழியிலே ஆதாயம் கிடைக்கும்படியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் ஆதாயம் என்றால் தான் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஆனால் பொதுவிலே தொழில், வியாபாரம், வேலையை கூட விட்டு வரக்கூடிய அளவிற்கு தன லாபம் கையிலே வரக்கூடிய பொன்பொருள் சேர்க்கை என்பது ஏற்பட்டுவிடும். ஜூன் 27க்கு பின்பாக 2030 வரை சனி பகவான் 12ஆம் இடத்திற்கு வருவார்.
அது உங்களுடைய மேஷ ராசி. உங்களுக்கு 12ஆம் இடம் மேஷ ராசி. விரயஸ்தானத்திற்கு வருகிறார். இது 7 சனியினுடைய தொடக்க காலமாக இருக்கிறது. அதனால்தான் சொன்னேன், பொற்காலமான அந்த 2027 துவக்கம் வரை பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொண்டு, உங்களுக்கு விஷயங்களை வைத்துக்கொண்டு, உங்களுக்கு அதாவது உரிமை இல்லாத விஷயங்களிலிருந்து வெளிவந்து 3ஆம் நபர் பிரச்சனைகள் தலையிடாமல் உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் உங்களுடைய வயதிற்கு ஏற்ப பார்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களாக இருந்தால் எடுத்த கல்வி எதில் வெற்றி என்று தொடர் முயற்சியில இருக்க வேண்டும். இந்த காலத்திலே சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். கையில கூடுதல் பணம் இருக்கிறது என்றால் இந்த 2027 ஜூன் முதல் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் அது வீடு கட்டுங்கள். கையில கூடுதல் பணமாக இருந்தால் ஒரு வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது. ஆனால் தேவையற்ற முதலீடு, தேவையற்ற லக்ஸரி விஷயங்களை செய்வது, தேவையில்லாமல் வம்பு வழக்குகளுக்கு செலவு செய்வது, அது மட்டுமல்லாமல் வெளி விஷயங்களிலே, வெளி விஷயம் என்றால் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தலையிட்டால் சிக்கலும். அதே சமயத்துல வெளியூர் வெளிநாடு மூலமாக லாபமும். ஒரு வெளியூர் செல்ல இப்போதே சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்பட்டிருக்கும், சிலருக்கு வாகன மாற்றம் ஏற்பட்டிருக்கும், சிலருக்கு உடல்நிலையிலே உடன் இருந்தவர்கள் ஏதேனும் ஒருவருடைய பிரிவு என்பது ஏற்பட்டிருக்கும். இது எல்லாம் 7 சனி துவங்குவதற்கு முன்பாக குறிகாட்டிகளாக இருக்கும். இந்த சனி பகவான் மே 17 2026 அவர் செழிப்பை தரக்கூடிய நட்சத்திரமான ரேவதிக்கு பயணப்படுவார். அப்போது இதுவரை எப்படியோ இனிமேல் தவறு நிகழாமல் விஷயங்களை சீராக்கி கொள்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். இல்லை என்றால் 11ஆம் இடத்து சனி பகவான் உங்கள் ராசியின் பார்வை சொன்னது போல் பெரியவர்களோடு பிரச்சனை, பிணக்கு, வம்பு வழக்கு என்பது இருக்கும். அது மட்டுமல்ல, இளையோர்களின் மூலமாக கூட இந்த மே ஜூன் மாதங்களிலே சண்டை பிரச்சனை என்பது வந்துவிடுவதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் மிக துல்லியமாக காட்டுகிறது என்றே சொல்லலாம். குரு பெயர்ச்சி என்று பார்க்கும்போது 2027 ஜூன் வரை குரு பகவான் கடகத்திலே 3ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். உச்ச குருவாக இருக்கும் போது இளையோர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும். உங்களோடு வயதிலே குறைந்தவர்களோடு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அது தடை, தாமதத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு. குறுகிய பயணங்கள் சிலவற்றினால் அனுகூலம் இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை என்பது அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. 2027-28 குரு பகவான் 4ஆம் இடத்திலே வருவதால் அப்போது வீடு சார்ந்த விஷயங்களிலே செலவு, புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, தாயார் இருந்தால் தாயாரின் உடல்நிலை அல்லது தாயாரின் வழி சொந்தங்களின் மூலமாக சிக்கல் என்பது கூட ஏற்படும். இதிலே கவனம். அதே போல் உடல் நலத்திலும் கூட சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்வது சிறப்பு. 2028-29 சனி பகவான் உங்களுக்கு விரயச்சனியாக இருப்பார். ஆனால் குரு பகவான் 5ஆம் இடத்துல கன்னி ராசிக்கு வருவார். கன்னி ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் பஞ்சம குருவாக இருக்கிறார். இப்போது திருமணமாகி குழந்தை வரத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல குழந்தை வரம், திருமண வரம், நல்ல முருகனை போன்ற அழகான ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கு ரிஷபராசி என்பவர்களுக்கான வாய்ப்பு, அல்லது உங்களுக்கு குழந்தை அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு பேரன் பேத்தி பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். 2029-30 குரு 6 மற்றும் 7ஆம் இடங்களிலே மாறுகிறார். ஆகினால் திருமண தடைகள் நீங்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். 6ல் குரு இருக்கும்போது அக்கம் பக்கத்தாரோடு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. உறவினர்களோடு மனக்கசப்பு கூடாது. ராகு கேதுவினுடைய பயிற்சி 2026 டிசம்பர் 5 வரை ராகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பதால் வேலையிலே அதிரடி மாற்றங்கள் எல்லாம் கண்டிருப்பீர்கள் அல்லது காணுவீர்கள். பதவி உயர்வு கிடைத்திருக்கும், இல்லை என்றால் வேண்டாம் வேலை என்று விட்டு வெளியே வந்திருப்பீர்கள். தொழில்நுட்பத்திலே ஒரு உயர்வு, மார்க்கெட்டிங்கிலே ஒரு சாதனை, தகவல் தொடர்பிலே வெற்றி, மருத்துவத்துறை அல்லது மருந்து சார்ந்த விஷயங்களில் இருக்கிறீர்கள், நோயை தீர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அது நர்ஸாக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், அல்லது பிசியோதெரபிஸ்ட். இதையெல்லாம் ஒரு வெற்றியை கண்டு அடுத்த லெவலுக்கு மாறக்கூடிய அமைப்பு, கையிலே பணம் காசு புழங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். டிசம்பர் 2026 ஜூன் 2028 வரை ராகு 9ஆம் இடத்தில் மகர ராசியிலும், கேது 3ஆம் இடத்திலே கடகத்திலும் இருப்பார்கள். இந்த நேரத்திலே தந்தை வழியிலே நீண்ட நெடுநாட்களாக அனுகூலமாக ஆகாது இருந்த விஷயம் ஒன்று அனுகூலமாகும். தூர பயணங்கள், ஆன்மீகத்தில ஈடுபாடு ஏற்படும், அதிர்ஷ்டம் தேடி வரும். தந்தையோடு அல்லது தந்தையுடன் சார்ந்த உறவு இவர்களிடம் இருந்த பிரச்சனை நீங்கும். அதே போல் ராகு கேதுவின் காரணமாக 2028-29 அந்த காலகட்டத்திலே ராகு 8ஆம் இடத்திற்கும் கேது 2ஆம் இடத்திற்கும் வரும்போது குடும்பத்திலே பேச்சிலே கவனம், சிறு சிறு சலசலப்பு, உங்களோடு இருக்கக்கூடியவர்கள், அதாவது வாழ்க்கை துணை, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய தாய் தந்தையர் யாரோடு வசிக்கிறீர்களோ இல்லத்திலே
அவர்களிடம் பேச்சிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை கவனத்தோடு இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட திடீர் அதிர்ஷ்டத்தை தரும்போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். திடீர் பணவரவு என்பது இருக்கும். மிக கவனமாக செலவு செய்யக்கூடிய காலமாக இந்த 2028, 29 இருக்கும். காரணம் இது சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் விரயச்சனி காலம். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையோ அல்லது ஆண் பெண் விஷயங்கள் முறை தவறிய உறவுகளிலும் கூட செலவு செய்யக்கூடாது. 2030 தொடக்கம் முதல் ராகு 7ஆம் இடத்திலும் கேது உங்களுடைய ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்துல கூட்டாளிகளோடு எந்த விதமான பிரச்சனையிலும் ஈடுபடக்கூடாது. வாழ்க்கை துணையோடு பிரச்சனை ஈடுபடக்கூடாது. உங்களுக்கு யார் உங்களோடு வாழ்ந்து உங்களுக்கு உதவியாக இருக்கிறார்களோ, யாருக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீர்களோ அவர்களோடு எந்த விதமான மனம் சார்ந்த பேதத்திலும் கருத்து வித்தியாசம், வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு ஒரே வீட்டில இருந்து பேசாமல் இருப்பது, இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டும். சுருக்கமாக பார்க்கும்போது தொட்டதெல்லாம் துலங்கும் காலமாக 2027 ஜூன் வரையிலும் அந்த 2027 ஜூனுக்குள் உங்களுடைய நிலைகளை சீர்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், ஏனென்றால் சனி பகவானுடைய பெயர்ச்சி என்பது இந்த மே 17, 2026 துவங்கி அவர் அடிக்கடி ரேவதி நட்சத்திரத்துக்கு சென்று முன் சென்று பின் வந்து பின்னர் 2027 ஜூனிலே அவர் மேஷத்திற்கு வந்து விரயச்சனியாக மாறிவிடுவார். ஆகினால் ஏழரை சனியுடைய தாக்கம் தொடங்குவதற்கு முன்பாக பொற்காலமான இந்த காலத்திலே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து ஏழரை சனி காலத்திலும் கூட அமைதி, முகத்தில எப்போதும் ஒரு சந்தோஷம், கையில் இருக்கக்கூடிய காசை சரியான முதலீடு என்று இருந்து நல்ல ஆலோசனை, அந்த ஆலோசனையும் கிடைக்கக்கூடிய காலமாக சனி பகவான் எப்போதெல்லாம் அவர் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறாரோ அப்போது நல்ல ஆலோசனை கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அந்த காலம் என்பது மே 17, 2026 முதல் அக்டோபர் மாதம் 10, 2026 வரை. அதன் பின்பு 27லும் இருக்கிறது, 28லும் இருக்கிறது. 27ல் ஒரு 5 மாதம், 28ல ஒரு 2 மாதம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது நான் தரக்கூடிய பதிவுகளிலே எப்போது இது போன்ற முக்கிய விஷயங்களை பற்றி குறிப்புகளை உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன். அதனால்தான் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்பது. கடந்த வருடங்களை விட வரக்கூடிய 5 ஆண்டுகளிலே வெற்றிகரமாக இருப்பதற்கு திட்டமிடல் வேண்டும். பரிகாரம் என்றால் சனி பகவானுக்கான கோயில்களுக்கு சென்று வருவது, திருநாகேஸ்வரம் சென்று வருவது, அபயத் சகாயேஸ்வரர் கோயில் திருக்கோயில் என்பது ஆலங்குடியிலே இருக்கிறது, குரு பகவானுக்கான கோயில், அங்கு சென்று வருவது. இல்லை என்றாலும் கூட உங்களுடைய இல்லத்திலேயே செவ்வாய்க்கிழமை வழிபாடு, புதன், வியாழன், வெள்ளி இந்த தினங்களில் வழிபாடு, சனிக்கிழமை அனுமனுக்கான நெய் தீபம் ஏற்றி வழிபாடு என்று செய்யும் போது வெற்றிகள் நிச்சயமாக குவிய துவங்கும், பிரச்சனைகள் விலக துவங்கும். அன்பு நேயர்களே, பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள், இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர். நன்றி.